போன வருஷம் பிப்ரவரி 17ஆம் தேதி என்னோட தம்பிக்கு வந்து கல்யாண நாள். பிரியாணி செஞ்சாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஸ்மோக் பண்ணுவேன் நான். ஒரு நாளைக்கு 5, 6 பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். 5 சாப்பிட்டேன். பாக்கெட் 5, 6 பாக்கெட் சாப்பிட்டேன் சார். அப்படிங்கும்போது சிகரெட் பிடிக்கும்போது எனக்கு அதை உடனே வேர்த்து போச்சு. என் வீட்டு ஹாலில் இருக்கும்போது வேர்த்து போச்சு. வேர்த்து போனால் வீட்டில் சென்டராக போயிட்டு ஃபேன் போட்டேன். 2 ஃபேன் போட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு வைக்கிற முடியல. இந்த கை எனக்கு வரல. ஓகே ஓகே. லெஃப்ட் சைடு ஒரு கை ஜாயிண்ட். சரிங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரு அந்த இடத்துல கை வரல. கால் பெயின். இந்த இடத்துல வலி முடியல சார். ரொம்ப ஓவர். அதாவது ஏதோ பிடிச்சிக்கின மாதிரி சார். பிடிச்ச மாதிரி. நம்மளை வந்து யாராவது ரொம்ப பலமான ஆள் அழுத்தி பிடிச்சா எப்படி இருக்கும்? மூச்சு வாங்க முடியல. சரிங்க. அந்த மாதிரி ஒரு பிடிப்பு. ஓகே. எனக்கு வந்து 2008ஆம் வருடம் ஒரு சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் டைம் ஓகே. ரெஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஒரு 1 ஹவர் தூங்கி எழுந்திருச்சிருப்பேன். உடனே ஒரு ஓவர் ஸ்வெட்டிங். நல்லா ஷர்ட்லாம் வந்து நல்லா நனைஞ்சிருச்சு. தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தண்ணி குடிக்கவே முடியல. ஏன்னா தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பெயின் வந்து எனக்கு அது அவ்வளோவா தெரியல. 2013ல் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி முதல் நாள் திடீர்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வலி வந்தது. வலி வந்து சரி சரியாயிடும், வேலை செய்யறதுனால வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணியிருந்தேன். தைலெல்லாம் தேய்ச்சிட்டு சுடு தண்ணிலாம் குடிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 7:30 மணிக்கு மேலே ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அந்த வலினா ஒரு யானை உட்காந்து வெயிட் இருந்தால் எப்படி இருக்கும், யானை உட்காந்து அந்த மாதிரி வலி. ஓகே ஓகே. அது மாதிரி இருந்தது. 2002 ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் மாட்டினேன். ட்ரெஸ் மாட்டின போது ஒரு 10 பேர் வந்து அமுக்குறாப்புல இருந்தது. உட்கார முடியல, ஏஞ்சி நிற்க முடியல. இந்த பீரோ கிட்ட ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் அப்படியே நேராக நின்னா அப்படியே கரெக்டாக இருக்குது. அது அந்த இடத்த விட்டு நான் தான் மறுபடியும் வலிக்கிறது. அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வலி இருந்துச்சு 45 டிகிரியில் இப்படி சாஞ்சிருந்தீங்களா? சாஞ்சிட்டு இருக்கு. அப்படி சாஞ்சிருந்தீங்க. அந்த சமயத்தை வலி கொஞ்சம் குறைஞ்சதுங்க. வலி சுத்தமாக இல்லை. இப்போ அந்த பெயினே இல்லை. இப்போ சாஞ்சப்ப வலி இல்லை. வலி இல்லை. ஹார்ட் அட்டாக்னு வரவங்க எல்லாருக்கும் வலி வரணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் ஒரு தப்பான கண்ணோட்டம் இடது பக்கத்தில் வர வலி எல்லாம் ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டதுன்னு பொதுவாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு சில பேருக்கு 1000 ஊசி வச்சு குத்துற மாதிரி வரலாம். தொண்டையில் அடைச்ச மாதிரி ஒரு லம்ப் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். அந்த சமயத்தில் ஏதாவது நடவடிக்கைகள் செய்தால் இதெல்லாம் கூடும். இதெல்லாம் வேர்வையோடு சேர்ந்து வரலாம். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். நைட்டு திடீர்னு ஒரு 2 மணிக்கு பெயின் இங்கே மட்டும்தான் ஜஸ்ட்டு. சரிங்க. ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில். ஸோ யாருன்னா எழுப்புறானா எல்லாம் பயந்துருவாங்க. கொஞ்சம் பயமாகி போச்சு. சரி எடுத்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. மறுநாள் வரல இது வரைக்கும். அதான் அப்புறம் எப்போ டாக்டர் கிட்ட போனீங்க நீங்கள்? இல்லை சார் போல இல்லை இது வரைக்கும் போல. ஒரு அசர்த்தனமான தைரியம் அது ஆக்சுவலாக. ஐ திங்க் மோஸ்ட் டேஞ்சரஸ் அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் உணர்ச்சியில் நீங்கள் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிறேன்னு நினைப்பு கூட இருக்கலாம். பட் அது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் தட் மே நாட் பி த ட்ரூத். கேஸ்ட்ரைட்டிஸ்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்தை தவற விட்டுறக்கூடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியம் படிப்பேன். இப்போ அதனால எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு இப்போ நான் அந்த சிக்கன் மட்டன் போண்டா பஜ்ஜி சாப்பிட நிப்பாட்டிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன். நீங்க என்னதான் பண்ணாலும் இல்ல நீங்க என்னதான் பண்ணலாம் தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து சிரிக்கிற விஷயமே கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்க எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இல்ல நான் எதுக்கு சொல்லிடுறேன் கேளுங்களா. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் டைம் பாம். உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரு பொட்டன்ஷியல் டைம் பாம். ஏன் அப்படின்னா ஒரு தடவை உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்து போயிருச்சு. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த செல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டான ரத்த ஓட்டம் குறையிறப்ப தான் உங்களுக்கு வலி வருது. ஏன் வலி போகுது தெரியுங்களா? அந்த செல் எல்லாம் செத்து போன பிறகு. தயவு செய்து முதல்ல போயிட்டு நீங்க இசிஜி எடுத்துட்டு அப்புறம் இலக்கிய புக் எடுங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்ன பண்ணணும்? ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்வைவர்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். பட் நிறைய பாப்புலேஷன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து who don't survive a heart attack we are seeing. பேஷண்ட்டாக பண்ண வேண்டியது ட்ரை டு அட்டைன் அ பொசிஷன் ஆர் இது விச் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ ஸோ தட் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டாவது கூட இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கணும். சரி, எந்த மாதிரி பொசிஷன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படி கிடையாது. இப்போ சப்போசிங் வந்து ஒரு பெரியவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு 45 டிகிரிஸில் சாஞ்சானா இதாக இருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்ட்டிங்காக இருக்குன்னு. அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 45 டிகிரிஸில் கம்ஃபர்ட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு யூ கோ டு தி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ தட் உங்கள் மனசை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த பெயின்லேருந்து. வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் ஹெல்ப்புக்கு போயிடுங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக ரஷ் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டா போதும். ஏதோ ஆயிடுச்சுன்னு தயவு செஞ்சு பயந்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஸோ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு எந்த பொசிஷனில் வலி குறைவாக இருக்கோ இல்லை வலி இல்லாமல் இருக்கோ அந்த பொசிஷனை முதல்ல அடாப்ட் பண்ணுங்க.